Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. செப்டம்பர் 23 மாநாடு நடக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா ஏன் தள்ளி போகுது? இல்ல பேசப்பட்டது தான். எங்க தலைமையில இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இப்பதான் வந்திருக்கு. இல்ல எங்களை தடுக்கிறாங்க, இடையூறு பண்றாங்க. எல்லாம் எங்க சைடுல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அன்அபிஷியலா வந்து எங்க நீங்க 1000 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லுவான். ஒவ்வொருத்தனுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். எங்களுக்கு வேலையா பந்தக்கால் போட்டு ஒரு மாநாடு அப்படி தொடங்குவாங்க அப்படின்றது பார்த்துருக்கோம். இங்கே பந்தக்கால் இருக்குமா இல்லையா? வந்து பந்தக்கால் இருக்கா, என்ன சாமினா போடுறாங்க, இது மேட்ரு கிடையாது. நாங்கள் அங்கே என்ன பேச போகிறோங்கிறது தான் மேட்டர். ஸோ நீங்கள் சொல்கிற ஐடியாலஜிக்கு உண்மையாக இருக்கும், அதில் உறுதியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம், பெரியார் திடலுக்கு போகும்போது பொட்டு வைக்க மாட்டோம், மற்ற நேரத்தில் பொட்டு வச்சுருப்போம். நான் பொட்டு வைக்கிறதோ என்ன கலர் ட்ரெஸ் போடுறோங்கிறதோ என்னோட இண்டிவிஜுவல் பிலீஃப். இல்லை அப்போது அது தெரியாமல் பொட்டு மிஸ்ஸு. எங்கள் விருப்பம் தேவை. இப்போ இந்த மாநாடினுடைய இடம் விக்கிரவாண்டி அப்படிங்கும்போது இதை விஜய் அவர்கள் குறி வைக்கிறாரா? தமிழகத்தை குறி வைக்கிறோம். விக்கிரவாண்டியை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை குறி வைக்கிறோம். பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணும், திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதே ஸ்டாண்ட்ல டிஎம்கே ஒரு பொருட்டே கிடையாதுங்க. டிஎம்கே வந்து பிஜேபி அவ்வளவு விழா கொண்டாட போறாங்க. கார்பன் சீட்டுங்க. நாங்க வந்தோம்னா நீட்டை நீக்கிடுவோம். நாங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆகி போச்சு. ஸோ 26 எப்படி இருக்கு? 26 இல்லை, அடுத்த 30 ஆண்டுகள் எங்க தளபதி சென்ட்ரிக் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். புரட்சி தலைவர் அவர்கள் வந்து 72ல கட்சி ஆரம்பித்து 77 வரை புரட்சி பயணம்னு தமிழ்நாடு ஃபுல்லாக சென்றார். அந்த மாதிரி தமிழக மக்களை எங்கள் கொள்கை சார்ந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான முன்னெடுப்புகளை நாங்கள் கிரவுண்டில் இறங்குவோம். எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இந்த அமர்வில் இன்னைக்கு நம்மோட வீர விக்னேஸ்வரன் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் மாநாடு அப்படின்றத எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக தமிழகத்தோட அடுத்த 30 ஆண்டுகளுக்கான பொலிட்டிக்கல் எபி சென்டராக தளபதி அவர்களும் அவரோட குரலும் தான் இருக்கும். அதன் அத்தாட்சி பண்ணுற மாதிரி தமிழகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் ஒரு உன்னிப்பாக தளபதி அவர்களோட கொள்கை பிரகடனத்தை பார்ப்பாங்க. அதுபோக லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழக தோழர்களும் தாய்மார்களும் அதில் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கும். இப்போ ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற கேள்வியே அப்படின்னா, ரொம்ப நாள் இந்த மாநாடு நடக்கும்னு பேசப்பட்டு கொஞ்சம் டைம் ஆகி இந்த டேட் கிடைச்சதா பார்க்குறோமே. இல்லை, அப்படிலாம் இல்லை. எங்களோட ப்ராசஸ் நாங்கள் திட்டமிட்டபடி தான் பண்ணிகிட்ருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் சில கொரிஸ் வந்துச்சு, அதை சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நிறைய சில சேஞ்சஸ் வந்து பார்க்கிங் விஷயம் வந்து இந்த சைடு ஹைவேயில் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி மாநாடு நடக்கிற திடல் சைடே வைக்க சொன்னாங்க. அதுக்கான பண்ணியிருக்கோம். சில ஆல்டர்னேஷன்னால சில டிலே நடந்திருக்கு. பட் எங்களோட திட்டமிட்டல் படி தான் நடக்குது. சில விஷயங்களை நம்ம ஹரிபரியாக செய்கிறத விட கரெக்டாக யாருக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் எங்களோட தோழர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு சேஃப் லேண்டிங் தான் எங்களோட அப்ஜெக்டிவ். எங்கள் தளபதி அவர்கள் வந்து பர்ஃபெக்டாக எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இதை நடத்தி முடிக்கிறதுல உறுதியாக இருக்காங்க. செப்டம்பர் 23 மாநாடு நடக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா ஏன் தள்ளி போகுது? இல்ல பேசப்பட்டது தான். எங்க தலைமையில இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இப்பதான் வந்திருக்கு. 27th அக்டோபருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். அபிஷியல் ஸ்பெகுலேஷன் தான். அதுக்கு ஸ்பெகுலேஷனுக்கான இதுதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். எங்க இது அக்டோபர் 27 தான் நாங்க டிக்ளேர் பண்ணது. இல்ல அதுதான் ஏன் இவ்வளவு இடைவெளி? ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்ததே ஒரு எதிர்பார்க்கறாங்க. எங்க தலைமை வந்து ஒரு சில ஃபங்க்ஷனிங் இது இருக்கு. எங்க ஸ்டேட் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணணும். இல்ல உங்க தலைமை அனுமதி கடிதத்துல குறிப்பிட்டிருந்தது தான் செப்டம்பர் 20 கடிதத்துல வந்து நாங்க தான் சொல்லணும். அனுமதி கடிதம் கொடுத்தது நாங்க. கொடுத்தது வாங்கினது வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை காட்சிப்படுத்தினது பத்திரிக்கை. நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட நாங்க அலௌன்ஸ் பண்ணோமா? உங்ககிட்ட மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது வந்து இப்போ வந்து நம்ம அனௌன்ஸ் கேட்குறோம். அவங்க சில கொரிஸ் தான் உடனே கொடுக்கல, அவங்க நோடு கொடுக்கல. அவங்க சில கொரிஸ் சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். அப்போ சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடத்துகிறதோ இல்லை 20 நாளைக்கு பின்னாடி நடத்துகிறதோ ஒரு இஷ்யூ கிடையாது. நடக்கிற விஷயத்த
ஒரு பிரம்மாண்டமா தமிழகத்தோட அடுத்த 30 ஆண்டுகளுக்கான ஒரு அரசியல் அச்சாணி அது. அதை வந்து பர்ஃபெக்டா பிரம்மாண்டமா நடத்துறோமா, அது நம்மளோட கொள்கை பிரகடனம் வந்து ஒரு வெற்றி பெறுதா, இதுதான் அப்ஜெக்டிவ். ஒரு 20 டேஸ் முன்னாடியோ பின்னாடியோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இல்ல எங்களை தடுக்கிறாங்க, இடையூறு பண்றாங்க, அப்படியெல்லாம் எங்க சைட்ல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் வரல. அன்அபிஷியலா வந்தது. அன்அபிஷியலா யாரும் தரல, அபிஷியலாவும் தரல. நீங்க ஒரு விஷயம் பொறுத்தளவுல அது வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு, அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து சில கொரிஸ் வந்திருக்கலாம், அதுக்கு இங்கே விளக்கம் சொல்லியிருக்கலாம். இது வந்து நான் நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எங்கள் சைட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாங்கள் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே டிபேட்லேயே கேட்டப்போ கூட நாங்கள் இதை தான் சொன்னோம். டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ ஹேர்டில்ஸ் இருந்தாலும் அது எங்கள் தளபதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ஸில் சொன்ன மாதிரி அதை வந்து நாங்கள் எதிர்கொண்டு சரி பண்ணி வருவோம். அது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் தான் இருக்கணும். இருக்கிற ஹேர்டில்ஸ் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹேர்டிலாக இருக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கலாக நாங்கள் நடத்துறதுல சில ஹேர்டில்ஸ் இருக்கலாம். இப்போது லேண்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ், அதில் ஹேர்டில்ஸ் இருக்கலாம். எல்லாமே வந்து அதற்கான டைம் ஃப்ரேம் எடுத்து பண்ணலாம். ஒன்றும் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணுறது தான் மேட்ரு, ஹரிபரியாக பண்ணுறது மேட்ரு கிடையாது. அதாவது ஃபோக்கஸ் ஃபுல்லாக மாநாடு மேலே மாநாடு மேலே தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கிறது தான் மேட்ரு. அதான் இப்போ ஒரு மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது பந்தக்கால் போட்டு ஒரு மாநாடு அப்படி தொடங்குவாங்க அப்படின்றது பார்த்துருக்கோம். இங்கே பந்தக்கால் இருக்குமா இல்லையா, எப்படி? நீங்கள் அதை இன்னும் கொஞ்ச நாளில் அது அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் அப்போவே பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அதனால இஷ்யூ வந்து பந்தக்கால் இருக்கா, என்ன சாமினா போடுறாங்க, இது மேட்ரு கிடையாது. நாங்கள் அங்கே என்ன பேச போகிறோங்கிறது தான் மேட்டர். அதுதான் எங்கள் மாநாடு போட்டது கொள்கை பிரகடன மாநாடு. சாமினா என்ன, கலர் என்ன, சாப்பாடு என்ன சாப்பாடு போடுறோம், அது வந்து செகண்டரி ட்ரெஷரி திங் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எங்கள் தளபதி அவர்கள் வந்து என்ன கொள்கை பிரகடனத்தை முன்ன வைக்கிறாரு, எங்களோட தத்துவ ஆசான்களை பெரியார், அம்பேத்கர், காமராஜரை வைக்கிறார், எங்களோட அரசியல் செயல் திட்டம் என்ன, நாங்கள் பவருக்கு வந்தால் என்ன செய்வோம். சில பார்ட்டி மாதிரி பெரியாரை சொல்லிட்டு கேஷ் சர்வே எடுக்காமல் இருக்க மாட்டோம், சமூக நீதியில் கமிட்டடாக இருப்போம், எந்த விஷயத்தை ப்ரொபகண்டா பண்ணுறோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், பவரில் இருந்தால் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் சொல்கிற ஐடியாலஜிக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம், ஸ்டிக்காண்டாக இருப்போம்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் சொல்கிற ஐடியாலஜிக்கு உண்மையாக இருப்போம், அதில் உறுதியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம், பெரியார் திடலுக்கு போகும்போது பொட்டு வைக்க மாட்டோம், மற்ற நேரத்தில் பொட்டு வச்சுருப்போம். இது ஒரு இஷ்யூஸ் கிடையாது. நான் இதெல்லாம் இஷ்யூஸ் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, எங்களுக்கான கொள்கை பிரகடனம் அறிவிப்பு வரும். இன்னைக்கு வந்து நாங்கள் பெரியார் அது வரைக்கும் பொட்டு வைப்போம், வைக்க மாட்டோம். முடிச்சுக்கிறேன். பெரியார் அவர்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்து சொன்னோம். 2 நாளைக்கு முன்னாடி 15 செப்டம்பர் வந்து அண்ணா அவர்களுக்கு வாழ்த்து சொன்னோம். பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லலை. இப்போ வந்து பக்ரீத்துக்கு சொல்லலை, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலை, ஓணத்துக்கு சொன்னாங்க. இது இஷ்யூ கிடையாது. நாங்கள் எங்கள் கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு சார்ட் டைம்லைன் ரெடி பண்ணுவோம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு என்னென்னத்துக்கு நாங்கள் சொல்லணும், இல்லை சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க, தீரன் சின்னமலை, அயோத்திதாச பண்டிதர், தமிழ் அறிஞர்கள் வந்து திருவிக்கா, அப்படின்னு நாங்கள் ஒரு டைம்லைன் ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் ரெடி பண்ணுவோம். அப்போ நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போதைக்கு எங்கள் தலைவர் அவர்கள் வந்து சில எங்களோட தத்துவ ஆசான்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ இப்போ எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு வாழ்த்து சொல்லுவோம், சொல்ல மாட்டோம் அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் தான் முடிவு செய்ய முடியும். நீங்கள் மாநாடோட கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓணம்லாம் ஒரு ட்ரையல். நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது பிரச்சனையா, இல்லை ஏதாச்சும் இஷ்யூ இது பண்ணுறது உங்களுக்கு என்னன்னா, நாங்கள் மாநாட்டுக்கு கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இல்லை நாங்கள் இஷ்யூன்றது இல்லை. பெரியார் திடலுக்கு போகும்போது பொட்டு இல்லை, அதுக்கு முன்னாடி லெட்டர் பேட்லயே பொட்டு இருக்கு. அன்னைக்கு நான் ஒயிட் கலர் ஷர்ட் போனேன்னா, கிரீன் கலர் ஷர்ட் போனேன்னா பிரச்சனை கிடையாது. பெரியாரோட கொள்கையை, சமூக நீதியை செய்கிறோமா? இப்போ நம்ம மாநில உரிமைன்னு பேசிட்டு நம்ம என்ஐ கையெழுத்து போடுறோமா? இதுதான் இஷ்யூ. என்னோட இண்டிவிஜுவல் பிலீஃபையோ, நான் பொட்டு வைக்கிறதோ, என்ன கலர் ட்ரெஸ் போடுறோங்கிறதோ என்னோட இண்டிவிஜுவல் பிலீஃப். இஷ்யூ என்னவோ அதை பேசுங்க. நாங்கள் பெரியார் சொன்ன சமூக நீதியை நிலைநாட்டுறோமா, அதுக்கு நம்ம இதுவாக இருக்கோமா, அதுதான் மேட்டர். இல்லை சட்டை போடுறதும் பொட்டு வைக்கிறதும் ஒன்றா பேச முடியாது. சட்டை போடுறது வேற, பொட்டு வைக்கிறது வேற. எங்களோட கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம். சமூக நீதி இல்லை, அதுதான் கேட்குறேன். இப்போ இல்லை ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு பொட்டு வச்சுட்டு என்ன சொல்கிறோமோ, சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஃபெடரலிசம், இந்த விஷயத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். நாங்கள் வந்து என்ன இஷ்யூஸ் எங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸில் இஷ்யூஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதில் நாங்கள் வந்து எந்த
காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். இல்ல அப்போ அது தெரியாம பொட்டு மிஸ். ஏங்க எங்க விருப்பம்ட்டேனா என்னோட இண்டிவிஜுவல் பிலீஃப், சரி. எங்க விருப்பம். இல்ல அப்போ ஓகே, விநாயகர் சதுர்த்திக்கு இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றதும் எங்களுடைய விருப்பம் அப்படின்ற ஸ்டாண்ட்ல நீங்க நின்னீங்கன்னா நான் சொல்லிட்டேன். அந்த ஃபெஸ்டிவல் விஷயம் பொறுத்தவரை இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஏன்னா நிறைய ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓணம் பொங்கல் எல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ், தமிழ் கலாச்சாரம் அது மாதிரி அங்க வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ், ஓணம் அது மாதிரி இந்த ஒரு லிஸ்ட் அந்த அதுக்கான ஒரு ஒரு டைம்லைன் இருக்கும். அதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, மாநாட்டுக்கு அப்புறம் இஷ்யூ பண்ணுவாங்க. இது வேற அது வேற. டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள். இப்போ பாஜக சார்பில் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, விஜய் இப்படி ஒரு முடிவு எடுப்பார் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி? அவங்களும் மதவாதத்துல இப்படி இருப்பாங்க நாங்க கூட எதிர்பார்க்கல. நாடு எக்கனாமிக்கலா டிசாஸ்டர் ஆகிட்டு இருக்கு. இப்போ போய் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வர்றாங்க. நாட்டோட ஃபெடரல் செட்டப்பே அடி வாங்கும். இப்படி சிஐஏ கொண்டு வந்து மக்களை பிரிக்க வேணாம்னு நாங்களும் நினைக்கிறோம். அதெல்லாம் அவங்களும் கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும். அதனால வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணும். திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதே ஸ்டாண்ட்ல டிஎம்கே ஒரு பொருட்டே கிடையாதுங்க. டிஎம்கே வந்து பிஜேபியோட அவ்வளவு விழா கொண்டாட போறாங்க. கார்பன் சீட்டுங்க. இயர்ஸ் முக்கியம் கிடையாது. இப்ப என்ன இடத்துல இருக்கீங்க, இப்ப என்ன இடத்துல இருக்கீங்க தான் முக்கியம். டிஎம்கே வந்து பிஜேபியோட கார்பன் சீட். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எதன் அடிப்படையில்? எதன் அடிப்படையில் நான் சொல்றேன்னா, மாநில சுயாட்சின்னு பேசுறாங்க. என்ஐஏ சட்டம் வந்து மூலமா ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூல தலையிடுறாங்க. இன்னைக்கு எங்க மதுரையில, எங்க சொந்த ஊர் மதுரையில நிறைய பேரை வந்து டைரக்டா என்ஐஏ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்படி ஒரு சூழல் வந்து இந்த 70 ஆண்டுகள்ல நடந்ததே இல்லை. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூல யாரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும்? இந்திய அரசியலமைப்புப்படி லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். கன்கரண்ட் கூட கிடையாது. இப்ப நீங்க வந்து எஜுகேஷனை கன்கரண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க தலையிடுறீங்க. இதுவே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்கு போய் அவங்க ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அதை நீங்க வந்து எதிர்ப்பு தெரிஞ்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இல்ல இவங்க அதிமுகவை சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக கிட்ட இருக்கிற கிரெடிபிலிட்டி கூட கிடையாது. இன்னைக்கு நீட் விஷயத்துல 7.5% கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எங்களமா கிராமப்புற மாணவர்கள் பெரிய அளவில் பயன்படுறாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் யார்ல என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ரகசியம் தெரியும், நாங்க வந்தோம்னா நீட்டை நீக்கிடுவோம். நாங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆகி போச்சு. இல்ல இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சார் 3 வருஷம் ஆகி போச்சு. இவங்கள மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் தந்து பண்ணாம நாங்க என்ன சொல்லுவோங்க, கமிட்டடா இருக்கும். அது எப்படின்னா பெரிய ஹைப் கொடுத்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல பிஜேபியோட டீலிங் போட்டுக்கிட்டு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம். இல்ல திமுகவினுடைய ஒரு கிளை கழகம் மாதிரி தான் ஏங்க டிஎம்கே பிஜேபியோட கார்பன் சீட்டுங்கற. நீங்க இல்ல அவங்க உங்களை சொல்றாங்களே டிஎம்கேவோட கார்பன் காப்பி. நீங்க தமிழ்நாட்டுல நான் ஒன்னு புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டுல பிஜேபிங்கிற வேர்டு அதிகமா உச்சரிக்கப்படுறது சென்ட்ரல் அவங்க பவர்ல இருக்க வரையும் தான். 2014க்கு முன்னாடி தமிழ்நாடு மீடியாவை இஷ்யூ எடுத்து பாருங்க. அவங்க நியூஸ் எல்லாம் எங்க வந்துச்சு, யார் பவர்ல இருக்காங்களோ அவங்களோட பேச்சு தான் இல்லைங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க பவரை நீங்க அவ்வளோ இதுவா பண்ணாதீங்க. அதுவும் இந்திய யூனியன் கவர்மெண்ட்ல இருக்காங்க. இப்போ நீங்க கர்நாடகாவில் ஒரு கவர்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா யாரும் இங்கே ஒன்றும் கண்டுக்க மாட்டான். நீங்க யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கீங்க, சிட்டிங் மினிஸ்டரே தூக்கி உள்ள வைக்கிறீங்க. அப்போ டிஎம்கே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போறாங்க. நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு டிஎம்கே போறாங்க. வெளியில ஓட்டு வாங்குறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ரென்த் அடிச்சுட்டு உள்ளுக்குள்ள பிஜேபியோட ஒரு அக்ரிமெண்ட் போய் தமிழக மக்களுக்கு, தமிழக நலனுக்கு எதிராக செயல்படுது டிஎம்கே. அதனால நாங்க எதிர்த்து நின்று எங்களோட விஷயத்துல நாங்க கமிட்டடா இருப்போம். நாங்க என்ன விஷயத்தை ப்ரொபகண்டா பண்றோமோ அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரிக்டாண்டா இருப்போம். இப்போ இந்த மாநாடினுடைய இடம் விக்கிரவாண்டி அப்படிங்கும்போது இதை விஜய் அவர்கள் குறி வைக்கிறாரா? தமிழகத்தை குறி வைக்கிறோம். நாங்க விக்கிரவாண்டியை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை குறி வைக்கிறோம். இது மேல இன்னும் கூடுதல் கவனத்தோட அப்படி இல்லை, ஒரு மாநாடை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய ரேலிஸ் நடத்தப்படும், மாநாடு நடத்தப்படும், நடைப்பயணம் நடத்தப்படும், எல்லாமே நடத்தப்படும். எங்களோட இலக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தல். ஒரு கட்சியினுடைய முதல் மாநாடு அப்படிங்கும்போது ஒரு இடத்தை தேர்வு பண்றாங்கன்னா அதுக்கான நிறைய காரணங்களோட தேர்வு பண்றது உண்டு. எங்களுக்கான விஷயம் அஃபிஷியலா இந்த ஸ்பெஷல் டிசிஷன்ஸும் சொல்லலை. நாங்க முதல் மாநாடு நடத்த போறோம். எங்களோட அப்ஜெக்டிவ்ல எங்களோட கொள்கை பிரகடனத்துல தான் இருக்கு. எந்த பிளேஸு, என்ன சாமி நான் யூஸ் பண்றாங்க, பந்தக்கால் நடுவாங்களா இல்லையா, இது இல்லை மேட்டர். எங்க தளபதி அவர்கள் என்ன பேச போறார், எங்களோட கொள்கை வழிகாட்டி ஒரு நெறிமுறைகள் என்ன, எங்களோட அரசியல் செயல் திட்டம் என்ன, எங்களோட பயணம் எந்த அடிப்படையில் இருக்க போகுது, இதுதான்
மேட்டர் ஆஃப் கன்சர்ன். எதனால இந்த பேச்சு? நீங்க கேட்ட இடத்துல கிடைக்கல, அதனால விக்கிரவாண்டி அப்படின்றதா? நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க கேட்ட இடத்துல? இல்ல நீங்க சொல்றீங்க இத்தனை நாள் இந்த செப்டம்பர் 23 இந்த இடங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கலன்னா ஏதோ இன்னொரு ஊர்ல கேட்டு அது இல்ல கிடைக்கல. நிறைய பேச்சு அடிபட்டுச்சுல. இப்ப திருச்சியில இருக்கலாம், மதுரையில அடிபடலாம். அடிபட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு, கேட்கப்பட்டுச்சு, பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களோட கற்பனை. எங்களோட அஃபிஷியலா எங்க தலைமையில இருந்து அறிவிப்பு என்ன வந்துச்சு? அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில மாநாடு. இது மட்டும்தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் உங்களோட கற்பனை, ஸ்பெகுலேஷன். இல்ல ஏன் நான் கேட்டேன்னா ஒரு சிறப்பு காரணம் இருக்கும். நீங்க நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அதுக்காக கேட்டேன். எங்க தலைமையில இருந்து அப்படி எதுவும் ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஃபார் பிளேஸுக்கு கிடையாது. எங்களோட ஸ்பெஷல் ரீசன் வந்து எங்க கொள்கை பிரகடனம் தான். எங்க மாநாட்டோட ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து எங்களோட கொள்கை பிரகடனம். அது எங்க தளபதி வெளியிடுறார். அதுதான் எங்க தளபதி தான். அவரும் தளபதி தான் வெளியிடணும். ஏன்னா அவர் தானே தலைவர். இல்லைங்க, அதான் சொல்றேன். எங்க தளபதி அவர்கள் கொள்கை பிரகடனத்தை வெளியிடுறது தான் இங்க மேட்டர் ஆஃப் கன்சர்ன். அதான் சொல்றேன். அது பெருமையா சொல்றீங்களா? அவர் தானே தலைவர், அவர் தானே வெளியிட்டாரு. எங்களுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம் சொல்றேன் நான். ஓகே, அவர் தான் வெளியிடுறாரு. அது எங்களுக்கு ஆஸ்பீஷியஸான விஷயம். அந்த விஷயம் தான் எங்களோட ஒரே சிறப்பு. ஸோ இப்போ மற்ற கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அறிமுகப்படுத்தும் போது நிறைய தெரிஞ்ச முகங்களை நம்ம அந்த பேனல்ல பார்க்க முடியும். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஈவன் அந்த கட்சி கொடி வெளியிட்ட சமயத்துல கூட பெரிய அளவுல தெரிஞ்ச முகங்கள் யாரையுமே பார்க்க முடியல. இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க முடியுமா? மாநாட்டில் எதிர்பார்க்கலாமா? அப்படி யாரும் இன்டெக்ட் பண்றாங்கன்னா அப்படின்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க லீடர்ஸு, ஸ்டேட் லெவலில் பல்வேறு இன்டலெக்சுவல்ஸு, ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நபர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டேட் லெவலில் ரன் பண்ணுறப்போ ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் தெரியணும். எலெக்ஷன் விஷயங்கள்லாம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட், பூத் மேனேஜ்மெண்ட்டு, இப்போ செயல்வர்கள் கூட்டத்துக்கான ஃபங்க்ஷனரிஸை போட்டு நம்ம பண்ணுற பூத்தில் ஆரம்பித்தோம்னா ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிக்கு குறைஞ்சது 250லேருந்து 300 பூத்ஸ் இருக்குது. அதை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க லீடர்ஸ் வேணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தளபதி அவர்களை கணக்கிட்டு அந்த மாநாட்டுக்கு அப்புறம் அந்த உள்கட்டமைப்பு பணிகள் கட்சியில் நடக்கிறப்போ அந்த விஷயங்கள்லாம் தலைமையிலேருந்து அறிவிப்போம். எதிர்வரும் காலத்தில் விஜய் அவர்கள் காம்படிட் பண்ண காத்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலின், இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள், இல்லைன்னா சீமான் அவர்கள், இப்படியெல்லாம் பேசப்படுதில்லை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா எங்களோட கொள்கை பிரகடனத்தை நாங்கள் பிரகடனப்படுத்திட்டு தமிழ்நாட்டோட லூக் அண்ட் கார்னருக்கு புரட்சி தலைவர் அவர்கள் வந்து 72 கட்சி ஆரம்பித்து 77 வரை புரட்சி பயணம்னு தமிழ்நாடு ஃபுல்லாக சென்றார். லூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாடை வந்து அவர் நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு ஏன் நீங்கள் ஓட்டு அளிக்கணுங்கிறதுக்கான ஒரு பயணம் போனார். அது தமிழக மக்கள் கன்வின்ஸ் பண்ணாங்க, கொடுக்கணும் அவருக்கு ஒரு வாய்ப்புன்னு. அந்த மாதிரி தமிழக மக்களை எங்கள் கொள்கை சார்ந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான முன்னெடுப்புகளை நாங்கள் கிரவுண்டில் இறங்குவோம். இதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ். மற்ற விஷயங்கள், ரெஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் எல்லாம் செகண்டரி டெர்சரி விஷயம் தான். இதுதான் எங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ். எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிறாங்களா இல்லையான்னு காலம்தான் சொல்லணும். எங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா அதை போல நாங்கள் லூக் அண்ட் கார்னருக்கு சந்திக்க போகிறோம். எல்லாரும் நாங்கள் எம்ஜிஆர் ஆகுறோமா இல்லையான்னு தமிழக மக்கள் தான். ஜனநாயகத்தை பொறுத்தளவுல நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா ஜனநாயகத்தை பொறுத்தளவுல மக்கள் தான் எஜமானர்கள். 1977 ஒரு 30% ஓட்டு எடுத்து 4 கார்னர் கண்டஸ்ட்ல எம்ஜிஆர் பவருக்கு வந்தார். அந்த மாதிரி பெரும்பான்மையான மக்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் ஆப்டிமிஸ்டா நினைக்கிறோம். நாங்க நம்புறோம். எங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட போறோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவாங்க. எங்களோட செயல் திட்டத்தை, கொள்கையை, எங்கள் தலைவரோட தலைமையை, அவரோட டிட்டர்மினேஷனை மக்கள் வந்து ஆதரிப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அதனாலதான் அந்த எம்ஜிஆர் 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்கும். ஆமா, அப்படின்னு நாங்கள் நம்புறோம், ஆப்டிமிஸ்டா நினைக்கிறோம். அதற்காண்டி நாங்கள் உழைக்க போறோம். யாரெல்லாம் அழைக்கிறதா இருக்கு? ஏன்னா ஒரு கட்சியின் மாநாடு அப்படிங்கும்போது மற்ற கட்சி தலைவர்களை அழைக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்படி யாரையெல்லாம் எதிர்பார்க்கலாம்? சீமான் அவர்கள் இல்லை, அப்படி எதுவும் வேற பார்ட்டி லீடர்ஸோ இல்லை அண்ணா ஹசாரே போன்ற ஆக்டிவிஸ்டோ இல்லை வேற 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 ப்ரொஃபஷன்ல இருக்கிற நபர், ராகுல் காந்தி அவர்கள், இல்ல ஒரு சாஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லிட்டேன் இல்லைங்க. ஓகே, பொலிட்டிக்கல் பார்ட்டினா எல்லாரும் தான். அவரும் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் தானே, லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருக்காரு. மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க யாருனாலும் சரி, இன்கேஸ் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம்னா
அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தலைமையிலேருந்து வரும். இன்கேஸ் அன்வைட் பண்ணால் இல்ல ராகுல் காந்தி அவர்கள்னு கேட்டது காரணம் இடையில விஜயதரணி அவர்கள் சொல்லும்போது கூட ராகுல் காந்தி சொல்லி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. இது அவங்களோட அனுமானம். அதுக்கு கிரெடிபிலிட்டி என்ன கிடையாது. அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, பட் அதுக்கு ஒரு ஒரு எப்படி வேலிடேஷன் பண்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க கருத்து, அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. கருத்துன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தேன், இதுதான் நடந்தது, அதன் அடிப்படையில் நான் சொல்றேன். காங்கிரஸ்ல இருந்தது மட்டுமே இப்ப நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கீங்க, வெளியே வந்து இன்னொரு கட்சியில், அதுவும் ஆப்போசிட் கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றீங்க. தப்பா சொன்ன மாதிரி தெரியல. தப்பு சரிங்கிறத தாண்டிங்க நீங்க சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப ஏன் நீங்க மறுக்கல? எங்க நீங்க 1000 ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவான், ஒவ்வொருத்தனுக்கு விளக்கம் கொடுத்துருக்க எங்களுக்கு வேலையா? நீங்க கொள்கையை தயார் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வேலை, எங்களுக்கான திட்டங்கள் இருக்கு, எங்களுக்கான செயல் திட்டங்கள் இருக்கு. நீங்க வேலை வெட்டி இல்லாம அவங்க சொல்லிதான் எங்களுக்கு என்ன, அடுத்தவங்க சொல்லி பண்ணணும்னு எங்களுக்கு என்ன? எங்களுக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கு, லட்சியம் இருக்கு, கொள்கை இருக்கு. மத்தவங்க யார் சொல்லியும் செய்யறது எங்களுக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கு. இல்ல தமிழக வெற்றி கழகத்துல இக்கு வச்சிருக்கீங்கன்னு சொன்னது வெளியே இருந்து. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. அவங்க கருத்து அதுக்கு வேலிடேட் பண்றதுக்கு ஆதாரத்தை எதுவும் சொல்லலை. அவங்க வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா அவங்க சொல்றாங்க, அதுக்கு இன்னும் ப்ரூஃப் கிடையாது. அதுதான் கேட்கிறேன். அதனால நீங்க மறுக்கலையே, ஒருவேளை இருக்குமோ? நான் என்ன சொல்றேன்னா, மறுக்கவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இது அவங்களோட கருத்து. அவங்க இதுவும் ஆதாரத்தோட சொல்லியிருந்தா நீங்க சொல்லலாம். அவங்க வந்து வைக்கல, வெர்பலா தான் சொல்லியிருக்காங்க. இப்ப மாநாட்டுல வந்து எல்லாத்துக்கான விளக்கம் இருக்கும், கொடி பாடலுக்கான விளக்கம் இருக்கும், கொடிக்கான விளக்கம் இருக்கும். ஆல்ரெடி எங்க ஃபிளாக் இன்ட்ரடியூஸ் பண்ற எங்க தலைமை கழகத்தை இன்ட்ரடியூஸ் பண்றப்ப தளபதி அவர்கள் சொல்லிட்டாங்க, ஃபிளாகுக்கு எங்கள் கட்சியோட பிரகடனத்துக்கு அப்புறம் எங்கள் கொள்கைக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் மாநாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களையும் நாங்கள் இந்த தருணத்தில் அழைக்கிறோம். கட்டாயமாக வரோம். ஆப்பிரிக்க யானையா? கொடினா கொடியில் இருக்க எல்லா கலர்ஸ்க்கு ஆட்ரிபியூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இல்லை, அதான் கேட்கணும். ஆப்பிரிக்க யானையா? ஆட்ரிபியூட்ஸ் தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்னா அதில் இருக்க ஃப்ளவர்ஸு, எலிஃபேண்டு, மற்ற ஸ்டார்ஸ், அதில் இருக்க கலர்ஸ் எல்லாத்துக்கும் தான் ஆட்ரிபியூட்ஸ் தான், எல்லாம் தான். இல்ல இது நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணாங்களா, இதை பத்தி கன்சிடர் பண்ணாங்களா? ஏன்னா பிஎஸ்பி பார்ட்டில இருந்து அபிஷியலா சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. எங்க பார்ட்டியில பொறுத்தளவு எங்களோட பொசிஷன் நாங்க திட்டாண்டா இருக்கோம். எங்களுக்கான விளக்கத்தை தளபதி அவர்கள் சொல்லுவாங்க. எங்க பார்ட்டியோட கொடிக்கான விளக்கத்தை தளபதி. இல்ல அது டிஸ்கஷன் போச்சான்னு கேக்குறேன். ஏன்னா அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார், நீங்க பாத்திருப்பீங்க, பகுஜன் சமாஜ்ல. இந்த விஷயத்தை பொறுத்தளவுல எங்களோட ஸ்டாண்ட் கரெக்ட்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க ப்ரொசீட் பண்றோம். நாங்க ப்ரொசீட் பண்றோம்னா என்ன அர்த்தம்? நாங்க யானை வச்சுக்கோன்னு அர்த்தம். நாங்க ப்ரொசீட் பண்றோம்னா என்ன அர்த்தம்? நாங்க எங்க சைடு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறோம்னு அர்த்தம். நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறோம். வாகிப்பூ சிவப்பா தான் இருக்கும்னு அர்த்தம். ஆமா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. ஏன் அது அந்த கலர்ல இருக்குங்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிட்டேங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு அவரே, எங்க தலைவரே சொல்லிட்டாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒன்னொன்னா கேட்டாலும் அதே பதில் தான். ஸோ 26 எப்படி இருக்கும்? 26 இல்லை, அடுத்த 30 ஆண்டுகள் எங்க தளபதி சென்ட்ரிக் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இதெல்லாம் தாண்டி நிறைய பேசும்போது விஜய்க்கான ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது இப்படி இருக்கும்னு ஒரு கால்குலேஷன் இப்ப சொல்றாங்க இல்லையா? இது ஏத்துக்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? இல்ல, நாங்க எப்படி பாக்குறோம்னா, முதல்ல நாங்க மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் சொல்றாங்க, அவங்க இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு அவங்களோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இல்லை ப்ரீஜுடிஸ்லையோ இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இப்போ எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ இல்லை ஏபியில் இந்தியர் அதர் ஸ்டேட் எக்ஸாம்பிள்ஸோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எக்ஸாம்பிள்ஸோ மூப்பனார்லேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ரீஜுடிஸை எடுத்து அவங்க அதுலேருந்து ஒரு இன்ஃபரன்ஸில் தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பாலிடிக்ஸில் நியூ. ஒரு நிகழ்வு மாதிரி இன்னொரு நிகழ்வு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று ஜெயிக்கலாம், ஒன்று தோக்கலாம். அதுதாங்க சொல்கிறேன். பாசிட்டிவும் நெகட்டிவும் எல்லாமே கலந்தது தான் லைஃபும் சரி, பாலிடிக்ஸும் சரி. அதனால நம்மளோட செயல்பாடுகள் அந்த அப்போ இருக்கிற கிரவுண்டு வேற. நீங்கள் எந்த ஒரு என்வாயன்மெண்ட் எடுத்தாலும், எந்த ஒரு காலகட்டத்தை எடுத்தாலும், மூப்பனார் ஆரம்பிக்கிறப்போ தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேற, எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறப்போ சுச்சுவேஷன்ஸ் வேற. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கான பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே வேற. அதனால நாங்கள் வந்து எங்கள் கொள்கை பயணத்தை வச்சு மக்களை சந்திக்கணும், இதுதான் எங்களோட ஒரே இலக்கு. இல்ல அதான் இந்த வாக்கு வங்கியை பத்தி பேசுறதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா, இல்ல அதை எப்படி பார்க்க நினைக்கிறோம்னா இதை பத்திலாம் எலெக்ஷன் டைத்துல சிந்திச்சுக்கலாம். நாங்க எவ்வளோ மக்களை சந்திக்க முடியுமோ, எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், தளபதி ஏன் சிஎம் ஆகணும், தளபதி ஏன் தமிழகத்துக்கு தேவை, தளபதி ஏன் தமிழகத்தோட பொலிட்டிக்கல் எஃபிஷியன்டா இருக்கணும், அதற்கான
முன்னெடுப்புகளை அதற்கான லூக் அண்ட் கார்னர் தமிழ்நாட்டில் அந்த கருத்துக்களை எப்படி கொண்டு போகிறதோ அதுதான் என் கான்சன்ட்ரேஷன். இதெல்லாம் எலெக்ஷன் டயத்தில் எலக்ட்ரோவலா ஓட் பர்சன்டேஜ் அலைன்ஸு இதெல்லாம் வந்து எலக்ட்ரோவல் விஷயங்களை தளபதி அவர்கள் எலெக்ஷன் டயத்தில் முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளேயெல்லாம் சாத்தியப்படுத்தி 2026 சிஎம் ஆயிட முடியுமா? பாலிடிக்ஸில் ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் இன் பாலிடிக்ஸ். ஒன் டேல என்ன வேணால் நடக்கலாம். அதனால எங்களுக்கு போதுமான டைம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு வேணால் ஷார்ட்டாக தெரிவிக்கலாம், எங்களுக்கு போதுமான டைம் இருக்குது. இல்லை மாநாடு தள்ளி போனதே லாங் டைம். இல்லை எங்களுக்கு போதுமான டைம், எங்களோட திட்டமிடலுக்குள்ளே எங்களால் பண்ணிட முடியும் நாங்கள் நம்புகிறோம். ஒரு தீபாவளி இருக்குது, ஒரு தமிழ்நாட்டோட ஒரு 100 இயர்ஸ் ஈவெண்ட்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறேன். அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலே ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக, ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு அச்சாணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெஸ்டிவலு தீபாவளி ஃபிலிம்னு ரொம்ப லைட் வெயிட்டாக கொண்டு போகிறீங்க. தீபாவளி விநாயகர் சதுர்த்தின்னு சேர்த்துறாதீங்க. நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸு அந்த நான் கொண்டு போகல. நான் ஒரு 100 ஆண்டுகள் ஒரு டைம் லைன் போட்டு ஒரு முக்கியமான ஈவெண்ட் எடுத்தால் இந்த ஈவெண்ட் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. முதல் மாநாடு வெற்றிகரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நாங்களும் பங்கெடுத்தோம். நன்றி. Experience your dream retirement life for a day. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த சுத்தம் பண்ணி தூக்குங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை.